ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மேக் லேர்னிங் ஸ்பா. ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், கேட் எக்ஸாமுக்கு, அதாவது கேட் 2025க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் செப்டம்பர் 26 ஐஐடி ரூர்க்கி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ அது ஐஐடி ரூர்க்கி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்டில் அக்டோபர் 3 வரைக்கும், அதாவது அக்டோபர் 3 2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வித்தவுட் லேட் ஃபீஸ். அதாவது எந்த ஒரு லேட் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாமல் நீங்கள் அக்டோபர் 3 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 500 rupees எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அதாவது எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுடைய 900 rupees ஃபீஸில் இருந்து 500 rupees எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி ஸோ உங்களுக்கு 1400 rupees வரும். அண்ட் அதர் ஜென்ரல் கேட்டகரிஸ் மற்ற எல்லா கேட்டகரிஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய 1800, அதாவது 1800லேருந்து உங்களுடைய 500 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆட் ஆகி உங்களுக்கு 2300 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா லேட் ஃபீஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இப்போலேருந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கூட ஈஸியாக உங்களால் கேட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இப்போலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 3 months உங்களுக்கு டைம் இருக்குது படிக்கிறதுக்கு மட்டுமே. ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஸோ இந்த 4 monthsல 3 months மட்டுமே படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜனவரி மந்த் கம்ப்ளீட்டாக மார்க் டெஸ்ட்க்கு யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டாக நல்ல ரேங்க் எடுக்கலாம். ஸோ இந்த 4 months நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ மேபி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, நான் இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலை, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக முடியும். ஸோ இந்த 4 months நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஸ்கோரே நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இந்த 4 months மட்டும் நீங்கள் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, ஆர் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, ஆர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணி அட்டென்ட் பண்ணி பாருங்கள் எக்ஸாம். ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. ஸோ நீங்கள் எந்த டிகிரி லைக் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் நீங்கள் என்ன படிச்சுட்டு இருந்தாலும் ஜஸ்ட் அப்ளை பண்ணி அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மேபி இதில் நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னாலும் பண்ணல அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் 3 years வரைக்கும் இந்த ஸ்கோர் யூஸ் பண்ணிக்க முடியும். மேபி நெக்ஸ்ட் இயர் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா கூட, பட் நீங்கள் இப்போ இந்த டைம் கிளியர் பண்ண முடியல, நல்ல ஸ்கோர் இல்லை அப்படின்னா கூட ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.